பாஜக, அதிமுக இந்த கூட்டணி சேர்ந்து ஒரு சில மாதங்கள் ஆச்சு. வலுவாக இருக்கா? இந்த கூட்டணி தொடருமா அப்படிங்கிற கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படி சார் இருக்குது? இந்த கூட்டணி வலுவாக இல்லை. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி கீழே ஜெல் ஆகலை. பிஜேபிக்கு வேணால் இதால் லாபம் இருக்கலாம். பிஜேபி இந்த கூட்டணியை ஏற்றுக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபின்ற கட்சி கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்பட்ட கட்சி. அது ஒரு தீண்டத்தகாத கட்சி. அதுதான் தமிழ்நாட்டில் பிஜேபியை பெரும்பாலானவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பார்க்குறாங்க. அதனால் அதிமுக கூட்டணி அவங்களுக்கு கிடச்சிது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வாராது போல ஒன்றது மாமணி. அதிமுகவுக்குள்ளே இந்த கூட்டணிக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குது. 70% மேலே அதிமுக தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. தலைவர்கள் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தொண்டர்களை ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி செல்லுபடி ஆகவில்லை, அது டேக் ஆஃப் ஆகலன்றது ஒரே உதாரணம். பிஜேபி லீடர்ஸும் ஏடிஎம்கே லீடர்ஸும் திரும்ப விஜய் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும்னு விஜய்க்கு அழைப்பு கொடுக்குறாங்க. இந்தியாவை ஆளக்கூடிய பெரிய கட்சி, 17 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்க கட்சி, உலகத்திலே பணக்கார கட்சி. இன்னொரு கட்சி தமிழ்நாட்டை 30 வருஷம் ஆண்ட கட்சி. 2 பேரும் சேர்ந்தும் 1.25 வருஷத்துக்கு மேலே கட்சி ஆரம்பித்த விஜய்க்கு தினம் கூவி அழைப்பு விடுறாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்க அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகலை. இந்த அலையன்ஸ் கீழே ஜெல் ஆகலைங்க. அதிமுக பாஜக கூட்டணி கீழே அதிமுக ஜெல் ஆகலை. ஒரு 1 இயருக்கு முன்னாடியே அந்த அலைன்ஸுக்கு காரணம் அது அமித்ஷா என்ன நினைக்கிறாருன்னா போக சரியாயிடும் நினைக்கிறாரு. இன்னும் 6 மாதத்தில் ஜெல் ஆகிடும் நினைக்கிறாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அதை மறுக்கல. நாள் நெருங்க திமுக அரசு இன்னும் தவறுகளை செய்யும்பொழுது டிசம்பர் ஜனவரி வாக்கில் இன்னும் புதிய கட்சிகள் இந்த கூட்டணியில் சேர்ந்தால் கண்டிப்பாக இது ஜெல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இல்லைன்னு மறுக்கல. இன்றைக்கி இந்த கூட்டணி ஜெல் ஆகலை. அதனால தான் அவங்க விஜயை கூவி அழைக்கிறாங்க.